துறையின் உச்சத்தை உசுர கொடுத்து ஏறி இருக்கேன். இனி என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூட பிறந்தவங்களுக்கு தெரியாம திருடி திங்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாங்கா அடுத்து நீ தான். எவ்வளவு தடைகளை தாண்டி திருட வேண்டியதா இருக்கு. ஆஹா கேக்கு ஷோக்கா இருக்கு. உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க. முடியாது, உங்களால சாப்பிட முடியாது. நான் ஒரு தமிழ் நண்பரால் சமணக்காய் போட்டுதான் சாப்பிடுவேன். கேக்கு போச்சே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. திருடி தின்னா உங்க உடம்பு ஆயிரும் புண்ணா. டே அண்ணா, நீ என்னடா காவாலுக்கு வந்து கிடக்க? தண்ணியவே அடிச்சாலும் இந்த கண்ணி கலங்கி விட மாட்டேன். என்னை கடலில் போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்பேன். கலங்கி விட மாட்டேன். கொள்ளையடிப்பது எப்படி? செய்முறை விளக்கம். என்ன பண்ண போறான்? கல்லாவை காலி பண்றதுக்கு முன்னாடி குள்ளா போட்டுக்கோங்க. மூட்டையோட எஸ்கேப் ஆகிறதுக்காக மூஞ்ச முடிக்கோங்க. சரியில்லையே. பினிஷிங் டச்சா முக்காடு போட்டீங்கன்னா முழு செட்டப் ரெடி. அப்படியா? இந்த வோல்டர்மேன் ஸ்பைடர்மேன மாறேன்டா. இப்ப வாங்க பிராக்டிகலா பாப்போம். ஐயோ வீடியோ முடிஞ்சு. டார்ஜிலிங், இந்த கலாப காதலன கை கழுவி விட்ட காலாவதி ஆயிருவேன். இல்லை கோபால், இல்லை. என் இதய கோயிலில் உனக்கு இனி இடம் இல்லை கோபால், இடம் இல்லை. அப்போ மூளை காலியா தானே இருக்கு. அதுல ஒரு ஓரமா வாடகைக்கு இருந்துக்கிறேன். அடலாவலியா கோபால். பாதாம் கொட்டை மாதிரி குட்டி கண்ணு. ஆமா ஆமா. அப்புறம் பெரிய மூக்கு. வேற என்ன சொன்ன? அழகா இருப்பா. அவ சிரிச்சா செம்மையா இருப்பா. பாதாம் கொட்டை கண்ணு, அழகான சிரிப்பு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போலயே. எங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. ஒரு பையன் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்கிட்ட பேசாம இருக்கணும். எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. என்னோட பேரு குஞ்சித பாதம். உங்க பேரு? காமாட்சி. காமாட்சியா? ரொம்ப அழகான பேரு. அம்மாடி சுந்தரி, இந்த கிச்சனை மட்டும் கிளீன் பண்ணுமா? சரி. சுந்தரி, நம்ம எங்கேயாவது சாப்பிட போலாமா? ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா, இன்னைக்கு பாட்டிக்கு காரியம் பண்ணணுமா? சரி, அப்ப நான் கிளம்பி. ஹாய் பாட்டி. தோத்துக்கிட்டே இருக்கியடா. யாரு வாங்க போனேன் ஒரு போயம். ஓ வா, வாட் எ பியூட்டி. அன்பே, காற்றில் பறந்து வரும் உன் கைக்குட்டை மூலம் உன் காதலை கடிதம் அனுப்பினாயா? பெற்றுக்கொண்டேன். வரும் காதலர் தினத்திற்கு முன்பே நம் கப்பிள்ஸாக மாறி விடுவோம். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள். எஜுஸ் மீ, இன்னாங்க உங்க கர்ச்சிப்பு. என்னது? யாரா நீ? பரிச்சை வருது, நல்லா படிச்சுக்க. அது எப்படி முடியும்? வருஷத்துக்கு வெறும் 365 நாள் தானே இருக்கு. ஆமாடா, அதான் இவ்வளவு நாள் இருக்குல்ல, இதை வச்சு நல்லா படிச்சு. இதுல கோடை விடுமுறை வேற 52 நாள். இதை கழிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட வேற 263 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. சரிடா, அப்படினாலும் பேலன்ஸ் உங்ககிட்ட நிறைய நாள். அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். அதை கழிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட வேற 141 நாள் தான் இருக்கு. இப்பதான் மாப்பிள்ள பாயிண்டா பேசுறேன். இல்லையா பேட்மேன் தூங்க மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நாங்க 1 மணி நேரம் விளையாட போயிருவோம். அப்படி பார்த்தா 126 நாள் தான் மிச்சம். இப்பயும் படிக்க நிறைய நேரம் இருக்குடா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சாப்பிட கழிச்சிட்டோம்னா அப்புறம் 96 நாள் தான் இருக்கு. இதை கேட்டாலே பசிக்குதே. அப்புறம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை குடும்பம் கூட்டாளியோட பேச கழிச்சிட்டோம்னா மீதி 81 நாள் தான் இருக்கு. என்ன வாழ்க்கடா. இதுல பரிச்சை டெஸ்ட்னு நீங்க வைக்கிறதுல 28 நாள் சட்டுன்னு போயிருது. அப்ப மீதி 53 நாள் தான் இருக்கு. என்னது, அவ்வளவுதானா? இதுல டெய்லி அரை மணி நேரத்தை கக்கூஸ்ல கழிச்சுட்டா நம்ம கிட்ட வெறும் 46 நாள் தான் இருக்கு. இல்ல, நீ இதை சொல்றதுக்காக கூசு பட்டியல போட்டுட்டு சமாளிக்கிறியா? அப்போ லீவு எல்லாம் சேர்த்தா? ஆமால, அது ஒரு 40 நாள் வரும். அதையும் கழிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட வெறும் 6 நாள் தான் இருக்கு. 6 நாள் தானா? அப்புறம் எல்லாருக்கும் குறைஞ்சது ஒரு 5 நாளாவது உடம்பு சரியில்லாம போயிரும். அப்படின்னா 1 நாள் தான் இருக்கு. என்ன மாப்பிள்ள, எனக்குலாம் உடம்பு முடியலன்னா நான் 1 வாரம் லீவ் போடுவேன். இதுல மிக முக்கியமா எல்லாரும் அவங்க பிறந்த நாளை கொண்டுடுவாங்க. அப்படின்னா நம்ம கிட்ட 1 நாள் கூட மிச்சம் இல்ல. மூடுறா வாய. என்னோட ரூம்ல 6 எட்டுக்கால் பூச்சி இருந்தது. சரி, அதுல 3 செத்து போச்சு. 3 செத்துருச்சு. 2 மத்ததுங்க சாப்பிட்டுருச்சு. அப்போ 2 அவுட். அப்புறம் இன்னொரு சிலந்த பேரு பாபு. பாபா. இப்ப எத்தனை எட்டுக்கால் பூச்சி என் ரூம்ல உயிரோட இருக்குன்னு சொல்லு. பாபு மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா ஆன்சர் 1. தப்பு. நான் மார்க்கா சொல்றேன், நல்லா கவனி. பீஸா வாங்குறியோ, பீஸா வாங்குறியோ, பீஸா. ஆமா, யார் அந்த பையன்? புது பையன் ராமமூர்த்தி. நல்லா குரங்கு கமிச்ச டிப்ஸ் எல்லாம் என்னோட அதிகமா வாங்கிட்டு போயிடுறான். அப்படியா? அடை, எப்படி நம்ம டேலண்ட் செம்மையா பண்றானே. நானும் பண்ணுவேன். இந்த யோ பரிசு. ஐயோ, பாத்தீங்களா, அங்க நிக்குது பாருங்க. வணக்கம் முதலாளி. சொல்றா, என்ன விஷயம்? அது வந்து ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி இருக்கு முதலாளி. என்ன கெட்ட செய்தி? அது நம்ம மோட்டர் வெடிச்சு கரண்ட் அடிச்சு இருக்கிற மீனெல்லாம் செத்து போச்சுங்க முதலாளி. அப்போ அந்த நல்ல செய்தி? அது நல்ல செய்தி என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒருத்தர் லம்பா 10,000 மீன் நம்ம பண்ணையில இருந்து ஆர்டர் கொடுத்திருக்காரு முதலாளி. கர்த்தரு என்ன வாயிலே காத்தடிக்கிறாரு. ஆனா முதலாளி, நீங்க கசக்கி போட்டது நம்ம பேங்க்ல லோன் வாங்க போறதுக்கான ஃபார்ம். என்னடா சொல்ற? ஐயோ, உங்க லோன் பேப்பர் தண்ணியில விழுந்தாலோ இல்ல சாக்கடையில விழுந்தாலோ அதை நாங்க அப்ரூவ் பண்ணி தரோம். தேங்க்ஸ் பா. சூப்பர் முதலாளி. மாரியம்மன் இந்தியன் பேங்க், எங்களுக்கு வேணுங்கும் கிளைகள் இல்லை. திம்சுக்கட்ட ஐ திம்சுக்கட்ட ஐ அண்டி என்ன கேட்டு ஆர்டர் நிறுத்திட்டு ஓடுறேன் கோச். திம்சுக்கட்ட ஐ திம்சுக்கட்ட. ஐயோ, அண்டி கயிற விட்ட. கட்ட ஒரு சைஸ்ல இருந்துட்டு திம்சு கட்ட கேக்குதா ராஸ்கா? நீ இங்கிலீஷ்
இங்கிலீஷ்ல 95 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் மேக்ஸ்ல 80 சபாஷ். அண்ட் சயின்ஸ்ல 33. சோ அது பரவாயில்ல. நெக்ஸ்ட் நீ எந்த குரூப் எடுக்க போற? கமாண்டா மோனே, தைரியமா சொல்லு. சரி சொல்லிட வேண்டியதுதான். காமர்ஸ். காமர்ஸா? ஆமாப்பா. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா. நானா? போட்டண்ணா. சோ நெக்ஸ்ட் நீ எந்த குரூப் எடுக்க போற? இப்ப சொல்றா மோனே. ஆர்ட்ஸ். என்ன? உன்னை படிக்க வச்சதுக்கு நாலு பண்ணிய வாங்கி வச்சிருக்கலாம்டா. சரி, உனக்கு ஒரு கண்ணாடி ஒரு கேடு. ஆர்ட்ஸ் மண்ணாங்கட்டி. சோ நெக்ஸ்ட் நீ எந்த குரூப் எடுக்க போற? என்ன சொன்னாலும் வைவானே. சரி, ஃபீஸ் வந்தானே கட்ட போறான். சயின்ஸ். சபாஷ் டா மோனே, நீதான்டா என் புள்ள. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. பக்கத்துல வா. இங்க வர்ற மோனே, சயின்ஸ் குரூப் எடுத்ததான் வாழ்க்கையே நல்லா இருக்கும். பாத்துக்க, புரிஞ்சதா? என்னாச்சு மேடம்? கலெக்டரா கண்ணாடிய? உனக்கு ஒரு கண்ணாடி கேடு. இந்த நாடே நாசமா தான்டா போக போகுது. சயின்ஸ். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு டெத் சர்டிபிகேட் வேணும்பா. அது யாருக்கு, உங்களுக்கா? செத்தவங்களா சர்டிபிகேட் வாங்க வருவாங்க? ஐயோ தம்பி, என் புருஷன் தான்ப்பா இப்ப செத்து போனாரு. ஐயோ, அது வந்துமா, நான் வேலைக்கு புதுசு, என்ன மன்னிச்சிருங்க. நல்ல பையன். இது விஷமுள்ள பாம்பா? இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினான். அதுக்கப்புறம் அவனை எங்களால பார்க்க முடியல. உண்மையாவா? ஐயோ. ஆமா, ஏன்னா அவன் வேலை கிடைச்சு வெளியூருக்கு போயிட்டான். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா என்ன? நாங்க எல்லாம் ஒன்னாதான் சென்சார் போர்டுல வேலை பார்க்கறோம். இந்த படத்துக்குலாம் சர்டிபிகேட் கொடுப்பாங்களே, அதுவா? அதேதான். வண்டி நிறுத்து. நம்ம வந்துட்டோம் நண்பர்களே. அப்படியே பயப்படாம கீழ இறங்கி பூனைங்க கூட விளையாடுங்க பாப்போம். அது உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த புக்ல அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணலையே. இது பழைய சிலபஸ்ங்க. சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க பாரு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் கொஞ்சம். நல்லா இருக்கு தம்பி. இது 50 ரூபாய்க்கு தெரியா? எங்க அம்மா சொன்னாங்க. 50 இல்ல, அதோட கம்மியா? அம்மா என்ன சொன்னாங்க? ரெண்டுக்கும் சேர்த்து 100 தரேன். டீலா? ஸ்கேனருங்க. இந்த இருக்கு. வேற என்ன இப்படி பேசணும்? காசு அனுப்பு. நீயே அனுப்ப வேண்டியதானடா. கரகம் அனுப்பி தொலைக்கிறேன். இப்ப சொல்ற தம்பி, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு 30 ரூபா போதும்னு. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 100. நல்லா பேசிருக்கடா பேரம். மீதி காசுக்கு அந்த மரப்பொட்டியை கொடு. ஆமா, பெரிய பொட்டியை வாங்கி உள்ள படுத்துக்க. மிஸ்டர் வில்லியம்ஸ், இந்த ஃபைல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 30 அப்பாவி மக்களை ஒரே நாள்ல கொண்டு குவிச்சிருக்கீங்கன்னு. அது உண்மையா? ஆமா, அது உண்மைதாங்க ஐயா. எப்படி இத பண்ணீங்க? ஐயா, நேத்து என் ஒர்க்க பினிஷ் பண்ணிட்டு என் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க சொல்ல 2 பேர் அக்கறை இல்லாம ரோட கிராஸ் பண்ணாங்க ஐயா. சரி, பிரேக்க போட்டு வண்டி நிறுத்தலாம்னு பார்த்தா பிரேக் பிடிங்கிச்சு. அப்பையில என் கையில இருந்தது 2 ஆப்ஷன் தாங்க ஐயா. ஒண்ணு வண்டி அவங்க மேல ஏத்துறது, இல்ல வேணான்னு வண்டியை திருப்பலாம்னு பார்த்தா அவங்க கருமாதி பண்றேன்னு ஒரு மாதிரி கூட்டமா மக்கள் நிக்கிறாங்க ஐயா. இப்ப என் இடத்துல பெரிய ஆபீசரான நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச உயிர் சேதத்தை குறைக்கிறதுக்காக அவங்க 2 பேர் மேலதான் வண்டி ஏத்திருப்பேன். ஐயா, எக்ஸாக்டா நானும் இதே தாங்க ஐயா பண்ணேன். எப்படியோ ஒருத்தனை கஷ்டப்பட்டு ஏத்தி முடிச்சிட்டேன். ஆனா இன்னொருத்தன் எகிரி அந்த கூட்டத்துக்குள்ள குடிச்சிட்டான். விடுவேனா? அதான் கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டேன். ஹலோ செல்லம். ஹேய், சொல்லு செல்லம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சும்மா நம்ம பசங்க கூட சில் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்தேன்னா வீட்லயும் யாரும் இல்ல. யுவரானர், என் கிளைண்ட் அவர் குற்றத்தை ஒத்துக்கிறாரு. அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையிட கேட்கிறேன். யோ, என்ன யார் அவனை நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்த சொன்னா? யுவரானர், இவனை பிடிச்சி உள்ள போடுங்க, நான் அப்புறம் பாக்குறேன். பீஸ். கதவை திறந்து சாவியை போட்டு ஏழாவது கீழ பறக்கணும். ஹாய். இந்த உலகத்துல அழகான 2 விஷயம். ஒன்னு இந்த ரோஸ், இன்னொன்னு உன் ஃபேஸ். மே ஐ கம் இன்? நமக்கு எப்பதான்டா நிம்மதியா பிரேக் கிடைக்கும்? வணக்கமுங்க. ஹாய் செல்லம். ஹலோ. நாங்க எல்லாரும் மிஸ் தென்காசி மாபெரும் அழகு போட்டிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க போட்டியில இருக்கும்போது எங்களை உற்சாகப்படுத்திருக்க 2 அழகான ஆண்மகங்களை தேடி வந்தோம். நீங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நீங்க இந்த பக்கமா ஒரு 3 மைல் போனீங்கன்னா அங்க ஒரு ஊர் வரும். அங்க நீங்க கேக்குற மாதிரி 2 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதேதான். என்னடி இது? ஓகே, தேங்க்ஸ். பாய். வாங்கடி போலாம். பாய். கொஞ்சம் இரு. நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? எங்க போயிடாதீங்க. நீங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அவனுக்கு அடிக்கிற வெயில்ல மூளை கலங்கி லூஸ் ஆயிட்டான். ஐ எம் சாரிங்க. அந்த ஊரு இந்த பக்கம் இருக்குது. ஆமா இந்த பக்கம். இவனுங்க மூளையை காட்டி வீட்டுல வச்சுட்டாங்களா? ஆஹா, எவனோ 2 அதிர்ஷ்டசாலி பயலுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு இவங்க கூட சுத்த போறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்க போறாங்கல்ல? ஆமா. ஆனா நீ கவலைப்படாத, நமக்கு இந்த மாதிரி பிரேக் வரும். அதுக்காக கண்ணில் விளக்கணி ஊத்தி காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா. சரி, இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்கிரீன்ல நீங்க இப்ப என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு? பிரையன். லெட்டர் ஏ. தவறான பதில். இதோட சரியான பதில் ரெட் கலர். ஓ, நான் கூட அந்த லெட்டர். அடுத்த கேள்வி. இப்ப இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியுதா? தெரியுது. மறுபடியும் தவறு. சரியான பதில் லெட்டர் ஏ.
ஆனா நீங்க தானே எங்கிட்ட கேட்டு அடுத்த கேள்வி, இப்ப இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இதோட கலர் Black. கரெக்ட். அப்புறம் நீங்க இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, கரெக்டா? ஆமா. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா Black கலர்ல இருக்க லெட்டர் A. பிரையன், நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ராங். என்ன? இதோட ஆன்சர் என்னன்னா 90 டிகிரி திருப்பி போட்ட முழுசா வரையாத பேக்மேன் ஒரு டிக்டாக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். கேட்டு தொலை. இப்ப இந்த ஸ்கிரீன்ல என்ன லெட்டரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன லெட்டர்? கரெக்ட். கலருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா. அப்புறம் கிறுக்குத்தனமா முழுசா வரையாத பேக்மேன் மாதிரியான ஆன்சர் இல்லாம கரெக்டான ஆல்பபெட் லெட்டர் தானே கேக்குறீங்க? அதேதான். ஓகே, என்னால முடியும். அப்படின்னா இதோட ஆன்சர் லெட்டர் A. தவறு. போடா. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப குட்டியா ஜூம் பண்ணப்பட்ட லெட்டர் B யோட பிக்சர். ஆனா இதுல சின்ன சின்ன A லெட்டர்ஸ்ல ஒன்னா சேர்ந்துதான் Bங்கிற லெட்டர் உருவாக்கி இருக்கு. சோ டெக்னிக்கலி என்னோட ஆன்சர் கரெக்ட் தான் இல்லையா? மறுபடியும் தவறு. இந்த Bங்கிற லெட்டர் சின்ன சின்ன ஏவால செய்யல. அப்புறம் அது எதுல செஞ்சாங்க? முழுசா வரையாத பேக்மேன் டிராயிங். கிறுக்கு. கேளுங்க. யாரு பெரிய முட்டாள், ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். இதுல என்ன சந்தேகம்? ஏன்? அன்னைக்கு ஒரு நாள் நான் 2 லூசு பெண்களை பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு கையில பைய வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட கேக்குறா, நீ இந்த பைக்குள்ள இன்னா இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டா உனக்கு இந்த பையில இருந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து தருவேன்னு. அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு ஒரு செகண்ட் ஆழ்ந்து சிந்திச்சு உருளைக்கிழங்குன்ட்டா. அதனால பெண்களை இன்னமா நீங்க அறிவாளின்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த பையன் என்ன இருந்துச்சு?